ஹலோ ஹலோ. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களாமா? சரி. ஹலோ, நான் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? ஆபிதா, பெரம்பூர். ஓகே, டாக்டர்கிட்ட கேளுங்க. என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. சரிங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்றான். ரொம்ப ஸ்கூலுக்கு கிளம்பணும் படிக்கணும் அவன் அந்த இதுவே இருக்க மாட்டேங்குது. ஒரு விளையாட்டு தனத்திலேயே இருக்கான் அவன். சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும், கிளம்பி போகணும், படிக்கணும், அந்த இதுவே இருக்க மாட்டாது. என்ன செய்யணும்? எத்தனை குழந்தைங்கம்மா? 3 பசங்க. இது 2வது பையனை பத்தி சொல்றேன். முத பையன் நல்லா அவன் போறேன் கிளம்பி அவன் பாஸ்டா கிளம்பி போயிட்டே இருக்கான். அவன் பிரச்சனை இல்ல. இது சின்ன குழந்தையா? இது வந்து 2வது பையன் 10 வயசு. 3வது ஒரு பையன் இருக்கான். நடுப்புற. இவனுக்கு ஒண்ணு இல்ல, இந்த ஆரம்ப காலத்துல நீங்க கொஞ்சம் பொசசிவா இருந்திருப்பீங்க. முதல் ஒரு 2 வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு கொஞ்சம் செல்லமோ அல்லது இவனுக்கு ஏதாவது உடல் உபாதைகளோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருந்தா கூட ஃபீவர் அது அப்போ கொஞ்சம் நீங்க ஒரு சப்போர்ட்டிவா வச்சு ரொம்ப பெட் பண்ணிருப்பீங்க. அப்போ கூட இந்த குழந்தைக்கு வந்து உங்களோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். அல்லது இந்த வளர்ச்சி பருவத்துல வந்து இந்த 10 வயசுங்கிறதுல வந்து இந்த விளையாட்டுல வந்து கொஞ்சம் பயிற்சி இருக்கும். ஏன்னா ஆரம்ப காலத்துல அவர் படிப்பு எப்படி இருக்குங்கிறத பாக்கணுமா, பார்த்துட்டு அவரோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு பார்க்கணும், மோட்டிவேஷன் வீட்டுல எப்படி இருக்கு பார்த்தோம்னாக்க ஒருவேளை இவருக்கு இந்த மோட்டார் கார்டெக்ஸ் ஃபங்க்ஷனரி கொஞ்சம் பெட்டரா இருந்து படிக்கிறதுல கொஞ்சம் நாட்டம் இல்லாம இருந்துச்சுன்னா கூட இதே மாதிரி இருக்கும். நீங்க அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா வீட்டுல சொல்லுங்கம்மா. அதான் அவங்க என்ன பண்ணணும்னாக்க இப்போ அவங்க வீடு நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது. 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தையில ஒரு குழந்தை பார்த்தா அவங்க அது ஜெனட்டிக்கா வந்து அந்த சைட்ல அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல வந்து அவரு கூட நேச்சர் அப்படி இருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த படிப்புல அவருக்கு நாட்டம் இல்லாம இருந்திருக்கலாம். அல்லது வேற ஏதாவது தாத்தா பாட்டியோட ஜீன் இன்ஃபுளுயன்ஸ் கூட அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கிளினிக்கலா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் பேசினாங்கன்னாக்கா டெஃபினட்டா அந்த குழந்தைய பாசிட்டிவா கொண்டு வந்துட முடியும். இது அம்மாவோட இப்ப கம்பேர் பண்ணுவாங்க. கம்பாரிசன் இஸ் த ஸ்டிமுலி, காம்படிஷன் இஸ் ஸ்டிமுலி. பாரு அண்ணன் கரெக்டா போறான், பாரு தம்பி ஒழுங்கா போறான் அப்படிங்கிற போது இவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை அந்த தாயே வந்து கலப்பி விட்டுருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு அப்ரோச் இருந்ததுன்னாக்க அந்த மாதிரி ஸ்டிமுலேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. குழந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அதை வந்து பாசிட்டிவா சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறது கெடாம போகும். இப்ப நீங்க இத நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம்னு நினைச்சு காம்படிஷன் கொடுத்து குழந்தைய கம்பேர் பண்ணீங்கன்னா இருக்கிறதும் போயிடுமா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.